4 வருஷம் காலத்தில் 2 வருஷம் கொரோனா. அரசு துறையில் இருந்து எந்த வருமானம் எல்லா துறையில் இருந்தும், அதை பதிவுத்துறையிலிருந்து, இபியில் இருந்து, மற்ற டிரான்ஸ்போர்ட்டில் இருந்து யாருமே வேலைக்கு வராமல் இந்த 2 வருஷ காலத்தையும் சமாளித்து யாருக்கும் சம்பள பிடிப்பு இல்லாமல் எல்லா பணத்தையும் கொடுத்து பள்ளிக்கூடத்துங்கெல்லாம் இயங்க முடியாத காலத்தில் இந்த கட்சியை ஒருங்கிணைச்சு காப்பாற்றினார். இப்போ தேர்தல் வியூகம் எப்படி அமைப்பாருன்னு கேட்டிங்க. இப்படி எல்லா விதத்துலேயும் தான் ஒரு மனுஷனாக இருந்து தேர்தல் வியூகத்தை, அதாவது இவர் ஆட்சி காலத்தில் பாராளுமன்ற தேர்தல் இருந்தது. அப்போது சில புல்லுருவிகள் தன்னுடைய ஆளுமையை செலுத்துறதுக்காக நான் பன்னீர்செல்வத்தை சேர்க்குறேன், சசிகலாவை சேர்க்குறேன், டிடிவி தினகரை சேர்க்குறேன். நீ யார் எங்கள் கட்சியில் அவங்களெல்லாம் எடுத்து சேர்க்க? அந்த ஒரே ஒருத்தன், அது யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போதே தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒருத்தனால தான் பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லாமல் போச்சு. அப்போ பிஜேபி பாடம் படிச்சுக்கிச்சு, இவனால தான் இந்த கூட்டணி. ஏன்னா இங்கே எப்படியும் ஒரு 25-30 சீட்டு வந்திருக்கும். அதை கெடுத்தவன் அந்த ஒருத்தனால தான் இந்த கூட்டணி பிரிஞ்சுதுன்றதை அவங்க படிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம்தான் பிஜேபிக்கு நயினார் நாகேந்திரன்ற ஒரு தலைமையை ஏற்படுத்தினாங்க. இப்போ கூட்டணி நல்லாவே சுமூகமாக போயிட்டுருக்கு.